सीतापदे राम 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 राम। श्री प्रभात की जय। श्री राम सिंह की जय। श्री प्रभात की जय। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे हरे। நம்ம ஏற்கனவே அமைதியான வாழ்வுக்கு வழி அப்படின்ற புஸ்தகத்துல நம்ம பார்க்குறோம். இஸ்கான் புஸ்தகம் அதில் அத்தியாயம் 5 கிருஷ்ணரின் சக்திகளை அறிதல் அப்படின்ற தலைப்புல நம்ம பாராயணம் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பாராயணம் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணரை உள்ளவாறு அறிதல் அப்படின்ற தலைப்புல படிச்சிருக்கோம். இப்போ 5வது அத்தியாயம் கிருஷ்ணரின் சக்திகளை அறிதல். அந்த ஸ்மால் புக்ஸில் பிரபுபாதா போட்டிருக்கார் அருமையா. கிருஷ்ணரை பொறுத்தவரையில் பௌதிக சக்திக்கும் ஆன்மீக சக்திக்கும் வேற்றுமை கிடையாது. அவருக்கு எல்லாமே ஒன்று தான். மின்சாரம் சில சமயம் குளிர்படுத்துவதற்கும் சில சமயத்தில் சூடாக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அது மின்சாரம் இல்லையா? ஆனால் மின்சார நிலையத்திலிருந்து உற்பத்தி ஆகும் சக்தி ஒன்று தான். ஒரே மின்சாரம். அது குளிர்படுத்துறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், சூடுபடுத்துறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது போன்றதே கிருஷ்ணருடைய சக்தியும். அது எப்பொழுதும் ஆன்மீகமானதே, ஆனால் அது வெவ்வேறு வகைகளில் செயல்படுகிறது. நகரத்தில் பொதுநல சேவை மையமும் காவல்துறையும் உள்ளது. அரசின் பார்வையில் ரெண்டும் ஒன்றே, ஏனெனில் அவை அரசின் கீழ் இயங்கும் வெவ்வேறு துறைகளே. ஆனால் தனிப்பட்ட நபருக்கு அவை வெவ்வேறு பணிகளை ஆற்றுகின்றன. பௌதிக சக்தியானது ஜீவாத்மாக்கள் விரும்பாத பல வழிகளில் செயல்படலாம். ஆனால் பௌதிக சக்தியும் ஆன்மீக சக்தியை போன்றே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஆனால் குற்றவாளிகளை தண்டிப்பதில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது போல கட்டுண்ட ஆத்மாக்களை தண்டிப்பதில் பௌதிக சக்தி ஈடுபட்டுள்ளது. கிருஷ்ணரின் சக்தி எப்பொழுதும் ஆன்மீகமானதே என்று பிரம்ம சமயத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அது பல்வேறு செயல்பாட்டு களங்களில் செயல்படுகிறது. கிருஷ்ணரை பொறுத்த அளவில் சக்திகளில் எவ்வித வேறுபாடும் இல்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காக நாமே அவருடைய சக்தி ஆன்மீக மற்றும் பௌதிக வழிகளில் செயல்படும் சக்திகள் என பாகுபடுத்துகிறோம். ஒரே சக்தியை நாம் தான் உஷ்ணமாக, குளிராக, நல்லதாக, கெட்டதாக, மகிழ்ச்சியானதாக, மகிழ்ச்சியற்றதாக வேறுபடுத்தி காண்கிறோம். கிருஷ்ணரால் கீழ்நிலை சக்தியை பகிர்ந்தளிக்க முடியாது, ஏனெனில் அவர் கீழ்நிலையில் உள்ளவர் அல்லர். அவர் எப்பொழுதுமே மேன்மையானவர், ஆன்மீகமானவர். எனவே அவரது சக்தி எப்பொழுதும் ஆன்மீகமானதே. அவருடைய சக்தியும் எப்பொழுதும் ஆன்மீகமானதே. சுபத்ரை கிருஷ்ணரின் சகோதரி. அவளிடமிருந்தே துர்கையாக அவதரிக்கிறாள். சுபத்ரை ஆன்மீக உலகில் கிருஷ்ணரின் சக்தியாக அவருடன் நித்தியமாக உறவு கொண்டிருக்கிறாள். ஆனால் துர்கையின் வடிவில் அவள் இப்பூவுலகில் செயல்படும் போது நாம் அவளை தாழ்ந்தவளாக கருதலாகாது. பகவத்கீதையிலும் பிரம்ம சமயத்திலும் துர்கை, அதாவது மாயை, கிருஷ்ணரின் கட்டளைப்படி செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் எவ்வாறு அவளை தாழ்ந்தவளாக கருத முடியும்? குற்றவாளிகள் காவல்துறையை அரசின் தாழ்ந்த துறையாக கருதலாம். ஆனால் சட்டத்தை மதிக்கும் மக்கள் அவ்வாறு நினைப்பது இல்லை. அத்துறையும் ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்படுகிறது, அவ்வளவுதான். அதே போன்று கிருஷ்ணரின் கட்டளைக்கிணங்க பௌதிக சக்தியும் ஜீவாத்மாக்களை குழப்புவதற்காக, அச்சுறுத்துவதற்காக செயல்படுகிறது. அந்த துர்க்கையானவள். ஜீவாத்மாக்களாகிய நாம் பௌதிக சக்தியில் வாழ்கிறோம். பௌதிக இயற்கையை ஆட்கொள்ள விருப்பம் கொண்டதாலேயே நாம் இந்நிலையில் இருக்கிறோம். நாம் அம்முயற்சியில் வெற்றி காண முடியாது என்பதை அறிந்தும் கிருஷ்ணர் நமக்கு வாய்ப்பு அளித்து இருக்கிறார். கிருஷ்ணரின் கட்டளைக்கிணங்க இயற்கை விதிகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அறியாத வரையில் நாம் தோல்வியையே காண நேரிடும். கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது இயற்கையின் விதிகளையும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் நான் புரிந்து கொள்ள முடியும். வைஷ்ணவர்கள் பௌதிக இயற்கையின் பின்னணியையும் நோக்குகிறார்கள். கிருஷ்ணரை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் போது உண்மையில் தாழ்ந்த அல்லது பௌதிக சக்தி என்று எதுவும் இல்லை என்பதையும், அனைத்தும் ஆன்மீகமானதே என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உன்னதமான நிலையிலிருந்து பார்ப்போமேயானால் நாம் அனுபவிக்கும் செயல்களும் அவற்றின் பிரதி விளைவுகளும் பரம்புருஷான பகவானின் வெவ்வேறு சக்திகளே என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது உயர்ந்த மற்றும் தாழ்ந்த சக்திகள் என்னும் பாகுபாடுகள் மறைந்து விடுகின்றன. கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டிருப்பது அனைத்தும் உயர்ந்த சக்திகளே. முற்றும் உணர்ந்த நிலையில் அனைத்தும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டிருப்பதை உணரலாம். கடவுள் பல்வேறு சக்திகளை உடையவர் என்று வேத இலக்கியங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இருப்பினும் பரமபுருஷனான பகவான் அவருக்காக செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? அவர் செல்வத்திற்காக செயல்பட வேண்டியதில்லை, ஏனெனில் அனைத்தும் அவருடைய செல்வம். ஞானத்திற்காக அவர் அல்லல்பட வேண்டியதில்லை, ஏனெனில் அனைத்து ஞானமும் அவருடையதே. அதிகாரத்திற்காக அவர் அலைய வேண்டியதில்லை, ஏனெனில் அனைத்து அதிகாரமும் அவருக்குரியதே. இதை போன்றே அவர் அழகு, புகழ், துறவரம் என எதற்கும் அலைய வேண்டியதில்லை, ஏனெனில் அவர் யாவற்றையும் முழுமையாக பெற்றுள்ளார். மேலும் பிரபஞ்சத்தை அவர் நேரடியாக பரிபாலிப்பதில்லை, ஏனெனில் இச்செயல்களை புரிய அவருக்கு பல உதவியாளர்கள் உள்ளனர், அதான் தேவர்கள். இதன் காரணமாக அவர் அவருடைய இருப்பிடத்திலேயே வீற்றிருக்கிறார். இது ஸ்ரீ ஈசோபனிஷத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அனே ஜத்யே கமனசோ ஜவியோ நைனத் தேவ ஆப்னுவன் பூர்வம் அர்ஷத்து தாவதோன்யான் அத்தியாதி திஷ்டத்து தஸ்மின் அபோ மாதிரிஷ்பா ததாதி. பரமபுருஷரான பகவான் அவருடைய இருப்பிடத்தில் வீற்றிருப்பினும் மனதை விட வேகமாக நகரக்கூடியவர், அதனால் யாரையும் ஓட்டத்தில் வெல்லக்கூடியவர். சக்தி வாய்ந்த தேவர்கள் அவரை அணுக முடியாது. அவர் ஒரே இடத்தில் வீற்றிருப்பினும் வருணனையும் இந்திரனையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். திறமையில் அனைவரையும் வெல்லக்கூடியவர். ஸ்ரீ ஈசோபனிஷத்து மந்திரத்துல 4. இவ்வாறு கிருஷ்ணர் ஆற்ற வேண்டிய பணி எதுவும் இல்லை. பரமபுருஷான பகவான் ஆதலால் அவர் தனது துணைவியான ராதாராணியுடனும் கோபிகளுடனும் இடையர் குல பெண்கள் உறவு கொண்டு இன்பம் காண்பதிலேயே ஈடுபட்டிருக்கிறார். உண்மையில் கிருஷ்ணர் நேரடியாக தானே அரக்கர்களை கொல்வதில்லை. அரக்கர்களை கொல்லும் போது அவர் வாசுதேவ கிருஷ்ணர் ஆகிறார், அசல் கிருஷ்ணராக இருப்பதில்லை. கிருஷ்ணர் தன்னை விரிவுபடுத்திக் கொள்ளும் போது முதலில் பலராமராகவும், பிறகு சங்கர்ஷனராகவும், பிரத்யும்னராகவும், அனிருத்தராகவும், மேலும் வாசுதேவராகவும் உருவெடுக்கிறார். மதுராவிலும் துவாரகையிலும் அவர் வாசுதேவராக செயல்படுகிறார். ஆனால் விருந்தாவனத்தில் கிருஷ்ணராக சுயரூபத்தில் காட்சி தருகிறார். இது சிறிது குழப்பம் தருவதாக இருக்கலாம். வங்காளத்தை சார்ந்த கதாசிரியர் ஒருவர் கூட இதை தவறாக புரிந்து கொண்டு பிருந்தாவனம், துவாரகை, மதுரா ஆகிய மூவிடங்களில் 3 வெவ்வேறு கிருஷ்ணர்கள் இருப்பதாக எழுதியுள்ளார். ஆனால் கிருஷ்ணரின் வியாபிக்கும் தன்மையை அறிந்தவர்கள் இதை புரிந்து கொள்வது கடினமானதல்ல. கிருஷ்ணர் ஒருவரே, ஆனால் அவரால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உருவங்களாக தன்னை வியாபகப்படுத்திக் கொள்ள முடியும். இவை அனைத்தும் அவருடைய மகிழ்ச்சிக்காகவே ஆகும். பகவத்கீதையின் 10வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தனது பல்வேறு அவதாரங்களை குறித்து அர்ஜுனுக்கு விவரிக்கிறார். உச்சவசம் அஸ்வானாம் வித்தியமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கச்சேந்திரானாம் நராணாம் நராதிவம் ஆயுதானம் அகம் வஜ்ரம் தேனு அஸ்மி காமதுக்கு பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்பா சர்பானம் அஸ்மி வாசுகீஹி. குதிரைகளில் நான் கடலிலிருந்து எழுந்த நித்தியமான அமிர்தத்தில் தோன்றிய உச்சஸ்ரவஸ். பட்டத்து யானைகளில் நான் ஐராவதம், மானிடர்களில் நான் மன்னன், ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் அளவற்ற பால் தரக்கூடிய சுரபி, இனவிருத்தி செய்பவர்களில் நான் மன்மதன், சர்ப்பங்களில் நான் வாசுகி என்று பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல 27-28 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் மேலும் பல பிரசித்தி பெற்ற அவதாரங்களை பட்டியலிட்டு எவ்வாறு அவை யாவும் தனது பிரதிநிதிகள் என்பதையும் விவரிக்கிறார். அதவா பகுனை தேனே கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டப்தியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகம்சேன ஸ்திதோ ஜகத்து. அர்ஜுனா, இவ்விவரமான விளக்கங்களில் தேவைதான் என்ன? என்னுடைய ஒரு சிறு பின்ன பகுதியினால் இப்பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்து அதனை தாங்கவும் செய்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில 10.42 சொல்லியிருக்கார். இவ்வாறாக பிரபஞ்சம் முழுவதும் கிருஷ்ணரின் ஒரு சிறு பகுதியினால் நிலைநிறுத்தப்படுகிறது. கிருஷ்ணர் வியாபிக்கவில்லை எனில் இவ்வுலகம் நிலைத்திருந்தது. அதே போன்று கிருஷ்ணரின் சிறு பகுதியான ஜீவாத்மா இவ்வுடலில் புகவில்லை எனில் இப்பூத உடல் நிலைத்திராது. ஆத்மா அகன்றவுடன் உடல் உபயோகமற்றதாகி விடுகிறது. கிருஷ்ணர் லௌகிக பொருளில் புகுந்தால்தான் அதற்கு மதிப்பு ஏற்படுகிறது.
இது மிகச்சிறிய தனிப்பட்ட அணுவிலிருந்து மிகப்பெரிய பிரபஞ்சம் வரை அனைத்திற்கும் பொருந்தும் உண்மையாகும். கிருஷ்ணரின் அவதாரங்கள் மிக பெரியவை என்பதால் அவர் அனுபவிக்கும் ஆனந்தமும் நாம் அனுபவிப்பதை விட மிக உயர்ந்ததாகும். கிருஷ்ணர் எவ்விதமான ஆனந்தத்தை விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். கடவுள் வல்லமை மிக்கவராகையால் அவர் அனுபவிக்கும் ஆனந்தமும் மிக சிறந்தது என்பதை அனைவரும் அறிவர். இது குறித்து ஸ்வரூப தாமோதர சுவாமி ஒரு கவிதை இயற்றியுள்ளார். அதில் கிருஷ்ணர் மற்றும் ராதையின் காதல் நிலைகள் சாதாரண லௌகிக விஷயம் போன்று தோன்றினாலும் உண்மையில் அவை அத்தகையதல்ல என்று கூறுகிறார். கிருஷ்ணருடைய ஆனந்த சக்தியின் உருவமே ராதாராணியாகும். வரம்பில்லா மெய்ப்பொருள் எப்பொழுதும் ஆனந்த சக்தியினை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக வேதாந்த சூத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. நாம் இன்பத்தை விரும்பினால் அதை தனிமையில் பெற முடியாது. உற்றார் உறவினருடன் இருக்கும் போதே நாம் இன்பம் காண்கிறோம். ஒரு அறையில் தனிமையில் எனக்கு நானே பேசிக்கொள்ள முடியும். ஆனால் மற்றவர்கள் முன்னிலையில் பேசும்போதுதான் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. இன்பம் காண மற்றவர்கள் துணை தேவை. எனவேதான் எப்பொழுதும் இன்பம் காண்பதில் ஈடுபட்டிருக்கும் வரம்பில்லா மெய்ப்பொருளான கிருஷ்ணர் தன்னைத்தானே பல நபர்களாக விரிவுபடுத்திக் கொள்கிறார். நாம் கிருஷ்ணரின் முக்கிய பகுதிகளே யாவும். கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியூட்டவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியூட்ட முக்கிய சக்தி ராதாராணியாகும். எனவேதான் ராதையும் கிருஷ்ணரும் எப்பொழுதும் சேர்ந்திருக்கின்றனர். லௌகிக சக்தி புறசக்தியான மாயினால் வழிநடத்தப்பட்டு இருக்கிறது. ஆன்மீக உலகோ அகசக்தியான ராதாராணியால் வழிநடத்தப்படுகிறது. ஏனெனில் அவளே கிருஷ்ணருடைய ஆனந்த சக்தியாகும். கிருஷ்ணர் என்ற சொல் கவர்ச்சி மிக்க என்று பொருள்படும். ஆனால் ராதாராணியோ கிருஷ்ணரையே கவரக்கூடிய அளவிற்கு வல்லமை மிக்கவள். கிருஷ்ணரோ அனைவரையும் கவர்பவர். ஆனால் ராதாராணியோ கிருஷ்ணரையே கவரக்கூடியவள். இதிலிருந்து நாம் ராதாராணியின் நிலையை எவ்வாறு ஊகிக்க முடியும்? நாம் பணிவுடன் அறிய முற்பட்டு அவளை பின்வருமாறு வழிபட முற்பட வேண்டும். ராதாராணியே, நீவர் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவள். நீவர் அரசன் ரிஷபானுவின் மகள். மேலும் நீங்கள் கிருஷ்ணருடைய அன்புக்கு உரியவர். எனவே நாங்கள் உங்களுக்கு எங்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றோம். ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவள். எனவே ராதாராணியின் நல்லாசையுடன் நாம் கிருஷ்ணரை அணுகினால் நாம் அவரை மிக எளிதில் அடைய முடியும். ராதாராணி ஒரு பக்தரை பரிந்துரைத்தால் எவ்வளவுதான் பாமரனாக இருப்பினும் கிருஷ்ணர் அப்பக்தரை ஏற்றுக்கொள்கிறார். இதன் காரணமாக பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள் கிருஷ்ணரின் நாமத்தை விட ராதாராணியின் பெயரையே அதிக அளவில் உச்சாரணம் செய்வதை காணலாம். இந்தியாவின் எப்பகுதிக்கு சென்றாலும் பக்தர்கள் ஜெயராதே ஜெயராதே என ஜெபிப்பதை காணலாம். எவ்வளவுதான் தாழ்ந்த நிலையில் நாம் இருந்தாலும் ராதாராணியை வழிபடுவதில் நாம் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். ஏதோ ஒரு வகையில் ராதாராணியை நாம் திருப்திப்படுத்தி விட்டால் கிருஷ்ணரை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இதை விட்டுவிட்டு கிருஷ்ணரை நமது கற்பனைகளின் மூலமாக புரிந்து கொள்ள முற்பட்டால் நாம் பற்பல வாழ்க்கைகளை கற்பனையிலேயே வீணாக்க வேண்டியிருக்கும். ஆனால் பக்தி பணியில் ஈடுபட்டு ராதாராணியை திருப்திப்படுத்த முற்பட்டால் நாம் கிருஷ்ணரை மிக எளிதாக உணரலாம். கிருஷ்ணரை உணர்த்தக்கூடிய அளவிற்கு ராதாராணி தலை சிறந்த பக்தையாவாள். கிருஷ்ணனால் கூட ராதாராணியின் குணங்களை புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரால் கூட ராதாராணியின் குணங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவள் மிக சிறந்த பக்தையாதலால் கிருஷ்ணராலும் அவளை புரிந்து கொள்ள முடிவதில்லை. உண்மையில் ராதாராணி அறிவதற்காக கிருஷ்ணர் ராதாராணியின் நிலையையே ஏற்றார். அனைத்திலும் நான் பூரணத்துவம் அடைந்திருந்தாலும் என்னால் ராதாராணியை புரிந்து கொள்ள முடியவில்லையே, இது ஏன் என்று கிருஷ்ணர் நினைத்தார். இதுவே ராதாராணியின் குணாதிசயங்கள். அனைத்தையும் ஏற்று ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் சைதன்ய மகாபிரபுவாக அவதரிக்க வழிவகுத்தது. சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரின் அவதாரமே. ஆனால் அவர் அந்த அவதாரத்தில் ராதாராணியின் குணாதிசயங்களையும் ஏற்றுள்ளார். ராதாராணி எப்பொழுதும் கிருஷ்ணரிடமிருந்து பிரிக்கப்பட்ட துயரில் ஆழ்ந்திருக்கிறாள். அதே போன்று சைதன்ய மகாபிரபுவும் கிருஷ்ணரின் பிரிவு துயரில் ஆழ்ந்திருந்தார். மேலும் சைதன்ய மகாபிரபுவின் போதனைகளை பின்பற்றுபவர்களும் பிரிவு துயரை அனுபவித்து ஆழ்ந்து ரசிக்க வேண்டுமே அன்றி கூடல் இன்பத்தை அன்று. தவசீடர்களும் சைதன்ய மகாபிரபுவின் சீடர்களுமான கோஸ்வாமிகள் ஒருபோதும் நான் கிருஷ்ணனை கண்டேன் என்று கூறவில்லை. மாறாக அவர்கள் எப்பொழுதும் ராதாராணி எங்கே, லலிதாவும் விஷாகம் எங்கே, மேலும் பிருந்தாவனத்தின் கோபியர்கள் எங்கே என்றே வினவினார்கள். இறைவன் பால் கொள்ளும் அன்பில் பக்குவ நிலை எய்திய கோஸ்வாமிகள் பிருந்தாவனத்தில் வசித்த போது ராதாராணியே, நீவீர் எங்கிருக்கிறீர்கள்? உனது சகாக்கள் எங்கே? ஓ நந்த மகாராஜாவின் மைந்தரே, நீர் எங்கு இருக்கிறீர்
நீங்கள் எல்லாம் எங்கிருக்கிறீர்கள் என்றே கூக்குரலிட்டனர். இவ்வாறாக அவர்கள் கிருஷ்ணரை தேடி அலைந்தார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் நேற்றிரவு கிருஷ்ணர் கோபிகளுடன் நடனமாடியதை நான் கண்டேன் என்று கூறியதில்லை. பக்குவ நிலை எய்திய பக்தர்கள் என்றும் உரிமை கொண்டாடுவதில்லை. பக்குவம் அடையாதவர்களே இத்தகைய உரிமை கொண்டாடுகிறார்கள். சிலர் ராதையையும் கிருஷ்ணரையும் ஒவ்வொரு இரவும் காணக்கூடிய அளவிற்கு தாழ்ந்தவர்களாக கருதுகிறார்கள். ஆனால் கிருஷ்ணா, நீ எங்கிருக்கிறாய்? ராதாராணியே, நீ எங்கிருக்கிறாய்? நீங்கள் கோவர்த்தன மலையில் இருக்கிறீர்களா அல்லது யமுனை நதிக்கரையில் இருக்கிறீர்களா என்று கதறி கூக்குரலிட்டு கிருஷ்ணனை தேடி அலைந்த கோஸ்வாமிகளின் போதனைகள் அத்தகையவை அன்று. பித்தர்களை போன்று கோஸ்வாமிகள் கதறி அழுது விருந்தாவனம் முழுவதிலும் ராதையையும் கிருஷ்ணரையும் தேடி அலைந்தார்கள். நம் கோஸ்வாமிகள் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர்களை போன்றே ராதாராணியையும் கிருஷ்ணரையும் தேடி அலைய வேண்டும். விருந்தாவனம் நமது இதயங்களில் இருக்கிறது. எனவே நாம் கிருஷ்ணரை அங்குதான் தேட வேண்டும். இதுவே பிரிவு துயரில் வழிபடும் முறை. இம்முறையே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பரிந்துரைக்கிறார். கிருஷ்ணரை பிரிந்த துயரை தாங்க முடியாமல் சைதன்ய மகாபிரபு கடலில் குதித்து விட்டார். சில சமயங்களில் நடு இரவில் தனது அறையிலிருந்து வெளியேறி மறைந்து விடுவார். எவருக்கும் அவர் எங்கு சென்றார் என்பது தெரியாது. அத்தகைய சமயங்களில் அவர் கிருஷ்ணரை தேடி அலைவார். விளையாட்டு அரங்கில் பார்வையாளர்கள் விளையாட்டை கண்டு ரசிப்பது போல ராதா கிருஷ்ணரின் காதல் லீலைகள் கண்டு கழிப்பதற்காக ஏற்பட்டவை என்று அவரது பிரிவினால் ஏற்படும் துயரை நாம் உணர வேண்டும். பிரிவு துயரை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உணர்கிறோமோ அவ்வளவு முன்னேற்றம் அடைகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். நமது லௌகிக புலன்களை கொண்டு நம்மால் கிருஷ்ணரை காண்பதோ அல்லது அவரை பற்றி கேட்பதோ இயலாத காரியமாகும். பக்தி சேவையில் முன்னேற்றம் அடையும் போது நாம் கடவுளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். பக்தி தொண்டானது நாவிலிருந்து ஆரம்பமாகிறதே தவிர கால்களில் இருந்தோ கண்களில் இருந்தோ கைகளில் இருந்தோ ஆரம்பமாவதில்லை. நாவினை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கும் கிருஷ்ண பிரசாதத்தை உண்பதற்கும் உபயோகிக்க வேண்டும். இவ்வாறாக நாவிற்கு இரு வேலைகள் உள்ளன. நாவினை இவ்வாறு உபயோகிப்பதனால் நாம் கிருஷ்ணரை உணர முடியும். நமது லௌகிக கண்களை கொண்டு கிருஷ்ணரை காண முடியாது. நமது லௌகிகமான காதுகளை கொண்டு அவரை பற்றி கேட்டறிய முடியாது. அதே போன்ற நமது கைகளை கொண்டு அவரை தொண்டுணர முடியாது. ஆனால் நமது நாவினை அவரது தொண்டினால் ஈடுபடுத்துவோமே ஆனால் நான் இதோ இருக்கிறேன் என்று அவர் தாமே வெளிப்படுத்திக் கொள்வார். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதனால் கொழுந்து விட்டு எரியும் லௌகிக தன்மை என்னும் தீ அணைக்கப்படுகிறது. ஆன்மீக ஆசானுக்கு சமர்ப்பிக்கப்படும் பின்வரும் பிரார்த்தனையின் பொருளும் இதுவே. சம்சாரதாப நல்லலிட லோகம் त्राणाय कारुण्य गणत्वं प्राप्तस्य कल्याण गुणार्णवस्य वन्दे गुरु श्री चरणरविन्दं वन्दे गुरु श्री चरणरविन्दं वन्दे गुरु श्री चरणरविन्दம். ஆன்மீக ஆசான் கருணை கடலிடமிருந்து அருளாசியை பெறுகிறார். மழைமேகம் காட்டுத்தீயின் மீது மழை நீரை பொழிந்து அத்தீயை அணைப்பது போல ஆன்மீக ஆசானும் கொழுந்துவிட்டு வெறியும் லௌகிக வாழ்க்கையினும் தீயை அணைக்கிறார். எனவே நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை எனது ஆன்மீக ஆசானின் தாமரை மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீ குருவஷ்டகம் செய்யுள் 1. இந்த லௌகிக உலகமானது தானாக பற்றி எறியும் காட்டுத்தீக்கு ஒப்பிடப்படுகிறது. யாரும் காட்டுத்தீயை விரும்புவதில்லை. ஆனால் மின்னலினாலோ அஜாக்கிரதையினாலோ அல்லது உராய்வதின் காரணமாகவோ தீப்பற்றி கொள்கிறது. அதுபோன்ற லௌகிக உலகம் பிரச்சனைகள் என்னும் தீயினால் பற்றி கொள்கிறது. அனைவரும் இங்கு அமைதியாக வாழவே விரும்புகிறார்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவருக்கும் அதற்கு இடமளிப்பதில்லை. நிலைமையை சமாளிப்பதற்காக நாம் பல்வேறு வழிகளில் பாடுபடுகிறோம். பல திட்டங்கள் தீட்டுகிறோம். எவ்வளவுதான் நாம் திட்டங்கள் தீட்டினாலும் நம்பிக்கை கொண்டாலும் பயங்கரமானதும் கொடூரமானதுமான இயற்கையின் விதிகள் லௌகிக வாழ்க்கை என்னும் தீயை தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிய செய்கிறது. உதாரணமாக 20ஆம் நூற்றாண்டில் நாம் போரை தவிர்க்க பல விதங்களில் முயன்றும் அது இயலவில்லை. முதல் உலக போர் நடந்தது. அதன் பிறகு அதை போன்றதோடு மற்றொரு போரை தவிர்ப்பதற்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ் எனும் பன்னாட்டு அமைப்பு ஒன்றை உருவாக்கினார்கள். இருப்பினும் 2வது உலக போர் நடந்தது. இப்போது போரை தவிர்ப்பதற்காக ஐக்கிய நாடுகளின் சபை அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வியட்நாம், எகிப்து, பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளில் போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யாரும் 3ஆம் உலக போரை விரும்பவில்லை. இருந்தாலும் அதையும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. காட்டு தீயை அணைக்க மனிதர்கள் அமைத்துள்ள தீ அணைக்கும் படைகளினால் முடியாது.
கொழுந்து விட்டு எரியும் காட்டு தீயை அணைப்பதற்கு பெருமளவு நீர் தேவைப்படுவதால் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதொரு அமைப்பு தேவைப்படுகிறது. காட்டு தீயின் மீது மழை மேகம் சரமாரியாக மழை நீரை கொட்டும் போது அத்தீயானது உடனடியாக அணைக்கப்படுகிறது. கடல் நீரிலிருந்து மழை மேகம் நீரை சேகரிப்பது போல கொழுந்து விட்டெறியும் லௌகிக வாழ்க்கை எனும் தீயை அணைப்பதற்காக ஆன்மீக ஆசான் கிருஷ்ணரின் கருணை கடலிலிருந்து நீர் சேகரிக்கிறார். இவ்வாறு கிருஷ்ணரின் கருணையை மழை போன்று பொழிந்து அதை மற்றவர்களுக்கு விநியோகிப்பவர்களே ஆன்மீக ஆசான் அல்லது குரு எனப்படுகிறார். தெய்வீக விஞ்ஞானமான கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்வதற்கு முதலில் நாம் கொழுந்து விட்டு எறியும் லௌகிக பிரச்சனைகள் எனும் தீயை அணைப்பதற்கான அறிவை பெற வேண்டும் என்று வேத இலக்கியங்கள் அறிவுறுத்துகின்றன. விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள் மற்றும் பல படித்த அறிஞர்கள் இத்தீயை அணைக்க முயற்சித்த போதும் அது மேலும் மேலும் பெரும் குண்டுகளாக உருவெடுக்கின்றது. கர்மிகள், அதாவது பலன் நோக்கி செயல்புரிபவர்கள், லௌகிக வாழ்க்கையின் தீயை கடுமையான உழைப்பை கொண்டு அணைப்பதற்காகவோ அல்லது கட்டுப்படுத்துவதற்காகவோ இரவு பகலாக முழு மனதிலும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஞானிகளும் வேதாந்திகளும் கூட அதற்காக முயற்சித்து சலிப்படைந்து இவ்வுலகம் பொய்யானது என பறைசாற்றுகிறார்கள். இதை மனதில் கொண்டு கடவுளிடம் ஐக்கியமாக முயற்சித்து லௌகிக தீயை அணைக்க நினைக்கிறார்கள். தோல்வியுற்று சலிப்படைகிறார்கள். உலகம் பொய்யானது என்கிறார்கள். இது எட்டாத கனிக்கு ஆசைப்பட்ட குள்ளநதி சீச்சி கனி புளிக்கும் என கூறி அதனை ஒதுக்குவதற்கு ஒப்பானதாகும். யோகிகள் அல்லது தவம் புரிபவர்கள் பூடகமான சக்தியை பெற மிக பெரியதாகவோ அல்லது மிக சிறியதாகவோ அல்லது மிக தக்கையானதாகவோ அல்லது மிக கனமானதாகவோ மாற முயற்சிக்கிறார்கள். இது வெறும் குழந்தைத்தனமான விளையாட்டே ஆகும். எந்த லௌகிக சரீரம் பெற்றாலும் அது பெரியதானாலும் சரி, சிறியதானாலும் சரி, தக்கையானாலும் சரி, கனமானதானாலும் சரி, லௌகிக வாழ்க்கையின் பிரச்சனைகளை தொடர்வே செய்கின்றன. இவ்வாறாக ஒருவர் கர்மி அல்லது பலன் கருதி வேலை செய்பவர் என்ற நிலையிலிருந்து ஞானி அல்லது வேதாந்தி என்னும் நிலைக்கும், அதிலிருந்து யோகி அல்லது தவம் புரிபவர் என்னும் நிலைக்கும் முன்னேறலாம். ஆனால் எது எப்படி இருப்பினும் அவர் இறுதியாக பக்தி அல்லது தெய்வ தொண்டு என்னும் நிலைக்கு வந்தே ஆக வேண்டும். பகவத்கீதையில் பின் கூறியவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானமான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு உண்மையில் அறிவு உள்ளவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக என்னை அறிந்து என்னிடம் சரணம் அடைகிறான். அந்த மகாத்மா மிக அரிதானவர். பகவத்கீதை 7:19. கிருஷ்ணரிடம் சரணடைதல் என்பதே குறிக்கோள். அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகும். பக்தர்கள், அதாவது இவ்வுலகில் புத்திசாலியான மக்கள் உடனடியாக இந்நிலையை ஏற்கின்றனர். எனவேதான் கிருஷ்ணர் அவர்களை புத்திசாலிகள் என அழைக்கிறார். பற்பல பிறவிகள் எடுத்த பிறகும் ஒருவர் இந்நிலைக்கு வந்தே ஆக வேண்டும் எனும் போது ஏன் உடனடியாக அதனை மேற்கொள்ளக்கூடாது? கொழுந்து விட்டெறியும் தீயான லௌகிக இயற்கை தற்காலிக துர்காவினால் மேற்பார்வையிடப்படுகிறது. அவள் 10 கைகள் உடையவள். அவை ஒவ்வொன்றிலும் விதவிதமான ஆயுதங்களை ஏந்தியுள்ளாள். இது அவள் இப்பிரபஞ்சத்தின் 10 திக்குகளையும் ஆளுகிறாள் என்பதை குறிக்கிறது. அரக்கர்களை வெல்வதற்காக அவள் வெவ்வேறு ஆயுதங்களை பிரயோகிக்கிறாள். அரக்கன் ஒருவன் சிங்கத்துடன் போராடி கொண்டிருப்பது போன்றும் அவ்வரக்கனின் முடியினை பிடித்து இழுத்து தூக்கி அவளது மார்பில் சூளத்தை பாய்ச்சுவதை போன்றும் வரையப்பட்ட பிரசித்தி பெற்ற படம் ஒன்று உண்டு. அப்படத்தினை கூர்ந்து கவனித்தால் அப்படத்தில் உள்ள அரக்கன் நாமே என்பதையும் நம்மை எப்பொழுதும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் லௌகிக வாழ்க்கையின் மூவகை துயரங்களே சூலம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். சில துயரங்கள் இதர ஜீவன்களால் உண்டாகின்றன, சில இயற்கையின் சீற்றங்களினால் விளைகின்றன, மற்றும் சில துயரங்கள் மனதாலும் உடலாலும் உண்டாக்கப்படுகின்றன. இம்மூவகை துயரங்களால் நாம் ஏதோ ஒரு வகையில் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அதுதான் 3 கூர்மையுள்ள சூலம், மூவகை துயரங்கள். இந்த லௌகிக படைப்பில் யார் ஒருவரும் இத்துயரங்களில் இருந்து விடுபட்டு விட்டதாக கூறிக்கொள்ள முடியாது. லௌகிக இயற்கை எனும் இச்சூலமானது அனைவரது மார்பின் மீதும் அழுத்தப்படுகிறது. இதன் காரணமாக இந்த லௌகிக உலகில் தூய இன்பத்தை பெறுவதென்பது இயலாத காரியம். துர்க்கையை வழிபடுவதனாலோ அல்லது அவளுக்கு லஞ்சம் அளிப்பதனாலோ அவளை திருப்தி செய்ய நாம் முயற்சிக்கலாம். ஆனால் அது எளிதன்று. எனவே பரமபுருஷரான பகவானை புரிந்து கொள்வதே நமது வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அரசியல், சமூகம், தத்துவம், மதம் எதுவாக இருப்பினும் பரமபுருஷரான பகவானை அணுகுவதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும்.
கற்றறிந்து முதிர்ச்சி அடைந்த மக்களும் தேவர்களும் கிருஷ்ணரின் பாத கமலங்களை மட்டுமே நோக்குகின்றனர் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. மனித சமுதாயத்தின் குறிக்கோளும் இதுவாகவே இருக்க வேண்டும். கிருஷ்ணரின் பாத கமலத்தை தரிசிக்கவில்லை எனில் எல்லா மத, சமூக மற்றும் அரசியல் முயற்சிகளும் தோல்வியே அடையும். நாம் லௌகிக ஆசைகள் கொண்டிருக்கும் வரை ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. இது குறித்து ஒரு கதையுண்டு. ஒரு திருமணத்தில் மணமகன் வீட்டார் ஆற்றை கடந்து மணமகளின் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. இரவு படகில் புறப்பட்டு மறுநாள் காலை பெண் வீட்டை சென்றடைவது என முடிவெடுக்கப்பட்டது. எனவே இரவு உணவு உட்கொண்ட பின்னர் மணமகனின் வீட்டார் படகில் ஏறி அக்கறைக்கு செல்ல தயாரானார்கள். அனைவரும் படகில் வசதியாக அமர்ந்திருந்தாலும் ஆற்றிலிருந்து வீசிய காற்று இதமாக இருந்ததாலும் படகோட்டியை துடுப்பு போட சொல்லிவிட்டு அனைவரும் இரவு முழுவதும் நிம்மதியாக உறங்கினர். விடியற் காலையில் விழித்தெழுந்த பொழுது படகு ஒரு அங்குலம் கூட நகராததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இரவு முழுவதும் துடுப்பு போட்டும் படகு நகரவில்லை. கடைசியில் ஆராய்ந்து பார்த்த போது படகின் நங்கூரம் அகற்றப்படாததாலேயே படகு நகரவில்லை என்பதை உணர்ந்தனர். இம்முட்டாள்தனமான தவறினால் திருமணம் தடைபட்டு விட்டது. இதுபோன்று நமது தற்போதைய நாகரிகமும் தவறிய நாகரிகமாக கருதப்பட வேண்டும். ஏனெனில் தவறிவிட்ட தலைவர்கள் பந்தம் எனும் நங்கூரத்தை நீக்க மறந்துவிட்டார்கள். மாறாக அவர்கள் சமூக அமைப்பை புலனின்பம் காண்பதின் அடிப்படையில் உருவாக்கி இருப்பதால் பந்தம் எனும் நங்கூரம் மேலும் மேலும் உறுதியாக பொருத்தப்படுகிறது. இன்பத்தை உருவாக்கி புலன்களை பல்வேறு திட்டங்களாலும் நடவடிக்கைகளாலும் திருப்திப்படுத்த முயற்சிக்கும் இந்த சமூக மற்றும் அரசியல் அமைப்பு பகவத்கீதையில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. காமம் ஆசித்ய துஷ்புரம் தம்பமான மதான்விதாக மோகத் கிரஹித் வாசத்து முராகான பிரவர்த்தந்தே சுச்சிவிரதாக சிந்தம் அபரிமேயாம் ச பிரளயந்தாம் உபாசிதாக காமோபோக பரமா ஏதாவத் இது நிச்சிதாக. திருப்திப்படுத்த முடியாத ஆசை, பெருமை, பொய், கௌரவம் ஆகியவற்றில் அடைக்கலம் அடைந்தால் மாயக்குட்பட்ட அரக்கத்தன்மை உடையவர்கள் எப்பொழுதும் தூய்மையற்ற செயல்களில் ஈடுபட்டு நிலையற்றவற்றால் கவரப்படுகின்றனர். வாழ்க்கை முடியும் வரை புலன்களை திருப்தி செய்வதே மனித பண்பாட்டின் முக்கிய தேவை என்று நம்பும் இவர்களது கவலைகளுக்கு எல்லையே இல்லை. பகவத்கீதை 16.10-11. படுகொட்டியை போன்ற தலைவர்கள் மாயக்குட்பட்டவர்களே. சில தற்காலிகமான பயன்களை பெறும் வழியை அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இத்தவறான திட்டங்களும் எண்ணங்களும் எவ்வளவு காலத்திற்கு தான் தொடரும்? மற்றவர்களால் கொல்லப்படும் வரையோ அல்லது இதய துடிப்பு நிற்கும் வரையிலோ அவர்கள் இதை தொடர்ந்தாலும் அவருக்கு பிறகு அவரை போன்ற ஒருவர் அதனை தொடர்கிறார். நவீன சமுதாயத்தை சார்ந்த தத்துவவாதிகள் கூட லௌகிக உலகில் கிடைக்கும் பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு பொதுமக்களை சரியான பாதையில் வழிநடத்துவதில்லை. இவ்வாறு வாழ்க்கை எனும் நங்கூரம் புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக துன்பக்கடலில் நாகரிகம் எனப்படுவது கெட்டுவிடுகிறது. நாம் முன்னேற்ற பாதையில் நகராததால் பிரச்சனைகள் நிறைந்த லௌகிக வாழ்க்கை எனும் துறைமுகத்திலேயே நிற்கிறோம். போர், பஞ்சம், பூகம்பம் போன்ற இயற்கையின் சீற்றங்களால் எல்லா திட்டங்களும் பயனற்றவை ஆகிவிடுகின்றன. இவ்வியற்கை சேதங்கள் அனைத்தும் துர்கா தேவியின் எச்சரிக்கைகளே. இதன் மூலம் மாயக்குட்பட்ட திட்டம் தீட்டுபவர்களின் மீது தனக்குள்ள நித்தியமான கட்டுப்படுத்தும் தன்மையை உறுதிப்படுத்துகிறாள். நம்மை லௌகிக வாழ்க்கையில் நிலைநிற்க செய்யும் நங்கூரத்திற்கு தேவையான பாரமாக பின்வரும் காரணங்கள் செயல்படுகின்றன. 1. ஆன்மீக உண்மையை உணராமல் சரீரத்தின் மீது நாம் கொண்டுள்ள பற்று. 2. சரீரத்தினால் நமக்கு ஏற்பட்டுள்ள உற்றார் உறவினரிடம் நாம் கொண்டுள்ள பற்று. 3. நாம் தாய்நாடு மற்றும் நாம் சேர்த்துள்ள பொருள்களிடம் உள்ள பற்று. 4. லௌகிக விஞ்ஞானத்தில் நமக்குள்ள பற்று. 5. உண்மை காரணத்தை உணராமல் மதங்களின் மீதும் அவை வகுக்கும் சடங்குகளின் மீதும் நாம் கொண்டுள்ள பற்று. இவை அனைத்தும் லௌகிக பிரபஞ்சத்தில் மானுட சரீரம் என்னும் படகு நிலைத்திருப்பதற்கு நங்கூரங்களாகின்றன. நன்கு வேரூன்றிய ஆலமரத்தை உதாரணமாக கொண்டு இவ்வகை பற்றுகளிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமது நன்மைக்காக பகவத்கீதையில் கூறியுள்ளார். ந ரூபம் அஸ்யக ததோபலப்யதே நாந்தோ நச்சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தம் ஏன சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா தத்பதம் தத் பரிவர்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயः தம் ஏவ சாத்தியம் புருஷம் பிரபத்தி எத பிரவருத்தி பிரசுதா புராணி. இம்மரத்தின் உண்மை உருவத்தினை உலகில் காண முடியாது.
இது எங்கே முடிவருகின்றது, எங்கே துவங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே உள்ளது என்பதை ஒருவரும் அறிய முடியாது. ஆனால் ஒருவன் உறுதியுடன் பற்றின்மை என்னும் ஆயுதத்தை கொண்டு இம்மரத்தை வெட்ட வேண்டும். அதன் பிறகு எங்கே செல்வதால் ஒருவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்நிலையை நாட வேண்டும். அங்கு சென்ற பிறகு யாரிடமிருந்து அனைத்தும் துவங்குகின்றதோ, யார் சிந்தனை கெட்டாத காலம் முதல் இருக்கின்றாரோ அந்த பரமபுருஷான பகவானிடம் சரணடைய வேண்டும். பகவத்கீதை 15வது அத்தியாயம் 3-4 ஸ்லோகம். தனது படைப்பில் உள்ளவை அனைத்தையும் முற்றுமுணர்ந்துள்ள பரமபுருஷான பகவான் நமது நலன் கருதி நாம் இந்த பௌதிக நிலையிலிருந்து விடுபடுவதற்கு விருப்பம் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார். பௌதிகத்திலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். நமது துன்பமான நிலையை நல்ல முறையில் உபயோகப்படுத்திக் கொள்ள கிருஷ்ணரின் அறிவுரைகள், அவருடைய பக்தர்கள், அவரது நாமங்கள் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் நமது பௌதிக வாழ்க்கையை முழுவதுமாக ஆன்மீகப்படுத்த வேண்டும். ஆகையால் சாதாரண பௌதிக செயல்களில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் இந்த கிருஷ்ண இயக்கத்தினால் மிகவும் உயர்ந்த நலன்களை பெற முடியும். உணர்வும் எல்லா விதமான ஆன்மீக முயற்சிகளும் ஏறத்தாழ பௌதிக கலப்படங்களின் வாடையை பெறுகின்றன. எப்படி இருப்பினும் தூய பக்தி பணியானது எல்லா வித மாசுகளுக்கும் அப்பாற்பட்டதாகும். பௌதிகத்தின் விதிகளை நாம் செயற்கையாக பின்பற்ற வேண்டியதில்லை. பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கமலபாதங்களில் மனதை நிலைநிறுத்த வேண்டியது மட்டுமே நாம் செய்ய வேண்டியதாகும். இது வரைக்கும் 5வது அத்தியாயம் கிருஷ்ணரின் சக்திகளை அறிதல், துர்காதேவியுடைய சக்தி எல்லாம் பார்த்தோம். ஆன்மீக சக்தி, ராதாராணி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதனால மனுஷன் அந்த சக்தியினால் எப்படி மாயையால் கவரப்படுறான்றதான் பார்த்தோம். அந்த மாயினால் எத்தனை விதமாக நம்ம தப்பாக நம்மளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம், அதை நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படின்றதான் பார்த்தோம். புரியுதா? அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த பௌதிக கலப்படங்களுடைய வாடையை அதெல்லாம் அந்த பௌதிக கலப்படங்களுடைய வாடையெல்லாம் நம்ம பெறாமல் அவெல்லாம் தவிர்க்க பார்க்கணும். நிச்சயமா இந்த பௌதிக விதிகளை எல்லாம் கடக்க அதுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடையறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். அருமையான புஸ்தகம். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கேட்க வேண்டிய விஷயம். இது அவசரப்பட்டு கேட்க வேண்டாம், பொறுமையாக கேளுங்க. கேட்டால் அதனுடைய விஷயம் புரியும், நல்லா இருக்கும். அருமையான விஷயம். இந்த அத்தியாயம் படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த அத்தியாயம் படிச்சிடலாமா? கிருஷ்ணன் சக்திகளை அறிதல் படிச்சுட்டேன். நம்ம கிருஷ்ண உணர்வை பின்பற்றுதல் அதை படிக்கலாமா? எப்படி 6வது அத்தியாயம் அந்த ஆறோட பூர்த்தி ஆகுது. ஆகலாம், நிறைய இருக்கு, படிக்க முடியுமா பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும். இப்போ நம்ம படித்ததே கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணி கேட்டு பாருங்க. திருப்பி கேட்கறதுனால தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியும், பிரபுபாதம் என்ன சொல்ல வர்றாருன்னு. அதே சமயத்தில் பாகவதத்தில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு எல்லாத்தையும் உதாரணம் கொடுத்து நம்மளுக்கு புரிய வைக்கிறார். குருமாரெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறார். இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் நிதானமாக அது கேட்டு அது பொறுமையாக ரிவைஸ் பண்ணி கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது என்னுடைய வார்த்தை இல்லை, சில பிரபுபாதருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளால் எவ்வளோ பேர் மாற்றப்பட்டார்கள். வெளிநாட்டவர்கள்லாம் கிருஷ்ண பக்தியில் வந்தார்கள். இந்த புஸ்தகம்லாம் ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடியது. புரியுதுங்களா? அதனால் இது கவனமாக கேட்க வேண்டியது. ஓகே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபாத் की जय, सीतापति राम 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 राम, श्री रामनाथ सिंह की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु मंडली की जय. राम 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 राम.